ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவோடு கூட பயணிக்கிற இந்த விசுவாச பாதை நிச்சயமாய் அர்த்தமுள்ளதாய் காணப்படும். பாருங்க, சங்கீதம் 9:19 தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தாவே மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும் என்று சொல்லுகிறார். O Lord, let not man prevail. மனுஷன் பெலன் கொண்டு விடாதபடி நீ காத்துக்கொள்ளும் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். என்னுடைய சுயத்தில, என்னுடைய பலத்திலே நான் ஓடுகின்ற பொழுது நிச்சயமாய் மனிதர்கள் என்னை மேற்கொள்வாங்க. பாருங்க, தாவீது பக்தன் கோலியாத்தை சந்திக்கிறான். கோலியாத் மிகப்பெரிய ஒரு பெலன் வாய்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி வந்தான். ஆனால் தாவீது அழகான இந்த ஜெபத்தை தான் ஏறெடுக்கிறார். கர்த்தாவே மனுஷன் பெலன் கொண்டு விடாதபடி செய்யும். தாவீது சாதாரணமான ஒரு மனிதன் தான், ஒரு மெய்ப்பன் தான், யுத்தத்தை குறித்து அறியாத ஒரு மனிதன் தான், அனுபவம் இல்லாத ஒரு மனிதன் தான், ஒரு சின்ன வாலிப பையன் தான். ஆனா ஆண்டவரோடு கூட அவருடைய பலத்தோடு பயணித்து அவருடைய நம்பிக்கையோடு அவரோடு கூட நிற்கும் போது எவ்வளவு பெரிய கோலியாத்தானாலும் ஒன்றுமில்லாமல் விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும் என்று அழகான இந்த ஒரு வசனம் இந்த நமக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில கூட கோலியாத்தை போல நிறைய பேர் நம்மளை வந்து பயமுறுத்துறாங்கல்ல. கோலியாத்தை போல நிறைய பிரச்சனைகள் நம்மை அடித்து கொண்டிருக்கிறதுல, கோலியாத்தை போல தினந்தோறும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஏராளமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் வந்து கொண்டே இருக்கிறதுல, அந்த இயேசுவோடு கூட அவருடைய பலத்தோடு பயணிக்கின்ற பொழுது நாமும் இந்த காலை நேரத்தில் செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே மனுஷன் பெலன் பெற்று விடாதபடி செய்யும் என்று சொல்லி ஜெபித்து நம்மை அர்ப்பணிக்கும் போது இயேசு நம்மோடு கூட கடந்து வருவார். இயேசு நம்மோடு கூட நடந்து வருவார். இயேசு நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்லுவார். அவரோடு கூட பயணிக்கிற அந்த அனுபவம் மிகப்பெரிய மகிமையுள்ள அனுபவமா இருக்கும். அது எத்தனை கோலியாத் வந்தாலும் தாண்டி போவோம், எத்தனை எரிகோ கோட்டை வந்தாலும் தாண்டி போயிடுவோம், எத்தனை செங்கடல் வந்தாலுமே அற்புதங்களை கண்டு விடுவோம். இந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்குது. நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளை ஆசீர்வாதம் தருவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னீரேன். இந்த காலை நேரத்தில் கோலியாத்தை போல அநேக போராட்டங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. உம்மோடு கூட பயணிக்கும் போது, உம்முடைய பலத்தோடு நாங்கள் செயல்படும் போது எந்த ஒரு மனுஷனும் பலன் பெற்று விடாதபடி நீ தடுத்து நிறுத்துவதற்காக நன்றியப்பா. இந்த காலை நேரத்துல எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலத்துக்காக பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் மகிமையுள்ள நாளாக உருவாக்குத்தார். இயேசுவின் மூலம் ஜெபம் கடமைகள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.